ஹாய்ங்க, சூப்பராக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஆயில் விட்டு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. ரொம்ப கண்ணாடி பதத்துக்குலாம் வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. வெங்காயமும் நல்லா ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க. போதும் இந்த அளவுக்கு வதங்கினதே. இப்போ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த கிரேவி சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு செஞ்சிடக்கூடிய ஒரு கிரேவி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனோடனே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இது காலிஃப்ளவர் சீசனுங்க. நம்ம காலிஃப்ளவர் டக்குன்னு வாங்கி சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. நல்லா ஓரளவு தக்காளி மசிஞ்சு வந்துடணுங்க. இப்போ காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் நிறையா புழு, சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் நிறையா இருக்குங்க. கவனமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்ததை இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. உப்பு மிளகாய் தூள்லாம் வந்து இந்த காலிஃப்ளவரில் பிடிக்கிறதுக்காக தான் இது ஒரு வதக்கிறதுங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. என்னோடய மிக்ஸி வந்து சரியாக அரைக்கல, அதனால் கொஞ்சம் தேங்காய் திப்பி திப்பியாக இருக்குது. நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச தேங்காயை வந்து இதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஹோட்டல் குருமா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி தான் செய்வீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.